அன்னை பர்னிச்சர்ஸ், அன்னை திருமண சீர்வரிசை பொருட்கள், டிவி, ஃபிரிட்ஜ், வாஷிங் மெஷின் உள்ளிட்ட 200க்கும் மேற்பட்ட பொருட்கள் அடங்கிய திருமண சீர்வரிசை ரூபாய் 99,000 மட்டுமே. தமிழகம் முழுவதும் இலவச டோர் டெலிவரி. தொடர்புக்கு 7550144440 9345044044. எல்லா எம்பிக்களோட சேர்ந்து போய் இந்தியாவோட பிரதமர் நரேந்திர மோடி அவரை சந்திச்சு தொகுதி மறுசீரமைப்பு விஷயமா பேச போறதா சொல்லியிருக்காங்க. இது ஒரு நாடகம், அடுத்த கட்ட நாடகத்துக்கு இவங்க தயாராயிட்டாங்க அப்படிதான் நினைக்கிறேன். தமிழ்நாட்டு மக்களின் நலனுக்காகவோ இந்த பிரச்சனைக்கு தீர வேண்டும் என்பது அவரோட நோக்கமே கிடையாது. இந்த கனிமவள கொள்ளையெல்லாம் வேட்டையாடுறாங்கன்னு சொல்றீங்க, எந்த கொம்பனுங்க ஒரு கல்ல கூட எடுத்துட்டு போக முடியாது சொல்லிட்டு அமைச்சர் துரைமுருகன் சொல்றாருல. இந்த அயோக்கியத்தனத்தையும் இந்த கொள்ளையும் நடத்துறதே துரைமுருகன் அவர்கள் தான். ஏன்னா ஸ்டாலின் அவர்கள் மற்ற மாநிலங்களை திரும்பி பார்க்குற ஆட்சி நாங்கள் கொடுத்துட்டு இருக்கோம், தேவையில்லாத கட்சியோட விளம்பரத்துக்காக எங்க மேல குறை சொல்றாங்கன்னு சொல்றாரு. இல்ல, திரும்பி பார்க்கல, எட்டி பார்க்கறாங்க. இவ்வளவு கேவலமான ஆட்சி நடந்து இருக்குங்கிறத நீங்க சொன்னீங்கல்ல, எல்லாரும் பார்க்கறாங்க, எல்லாரும் பார்த்து சிரிக்கிறான். இன்னைக்கு தெரிஞ்சு அவருக்கு தெரியுமா தெரியாதுன்னே தெரியல. அவர் இந்த உலகத்துல இருக்காருன்னு தெரியல. இப்படி ஒரு தனி ஒரு உலகத்துல வச்சிருப்பாங்க நினைக்கிறேன். 4 சந்துக்குள்ள உட்கார வச்சுட்டு கேமரா வச்சுட்டு ஐயா பேசுங்க, நம்ம ஆட்சி நல்லா போயிட்டு இருக்கீங்க, ஈடியை வந்து வரக்கூடாதுன்னு சொல்லி ஒரு வழக்க போடுறாங்க, தடுத்து நிறுத்துறதுக்கு. இன்னைக்கு 2 பேர் வந்து அந்த வழக்கை நான் விசாரிக்க மாட்டேன்னு சொல்லி நீதிபதி வெளியில போறாங்க. ஜாகிர் ஹுசேன் அவர்கள் சமூக ஆர்வலர் வந்து வெட்டி படுகொலை செய்யப்பட்டிருந்தாங்க. அது தொடர்ந்து அவருடைய மகன் வந்து அவர் வீட்டில் வந்து வீடியோ எடுத்ததாகவும் துரத்திட்டு போனதாகவும் என்னோட உயிருக்கு வந்து பாதுகாப்பு இல்லை அப்படின்ற மாதிரி அவர் ஒரு வீடியோ வெளியிட்டிருக்காரு. காவல்துறை தமிழ்நாடு அரசின் என்ன செயல்கள் சொல்லுதோ, திட்டம் இருக்கோ அதை செய்யுது. நீங்க இன்னைக்கு சவுக்கு சங்கர் என்ன சொல்லியிருக்காரு, காவல்துறை அருண் அவர்களின் தலைமையில் ஒரு ஆம்ஸ்டாங் அளவர் கொலையில் செல்வப்பிறந்தைக்கு பங்கு இருக்கு, அஸ்வத்தாமன் அவர்களோடு எதிர்னால அந்த கொலைகாரன் யார் செஞ்சானோ அவன் வெளியில் வந்து சொல்லி விடுவான் என்பதற்காக என்கவுண்டரில் போட்டுதலான்னு அவர் சொல்றாரு. வெளிப்படையாக வெளியில் வந்து சொல்றாரு. அதே ஜாகிர் ஹுசேன் அவர்கள் ஒரு காணொலி வெளியிட்டார். என் உயிருக்கு அச்சுறுத்தல் இருக்கு, எல்லாத்துக்குமே தெரியும். அவர் காவல் நிலையத்தில் புகார் கொடுத்துட்டு அவருக்கு காணொலி போட்டார். அப்போ இதில் காவல்துறைக்கு பங்கு இல்லையா? தொடர்ந்து எல்லா மேடைகளையும் வந்து ஜாதி கட்சி தலைவர்லாம் கூட்டு வச்சு நீங்கள் வந்து கூட்டம் நடத்துறீங்க அப்படி உங்க மேலே குற்றச்சாட்டு எடுத்து தானே வந்து பெரிய சமூக சீர்திருத்தவாதி, சமூக புரட்சியாளர், சாதியே இல்லாத ஒரு அமைப்பை உருவாக்குவோம், எல்லோரும் சமம்னு சொல்லி ஒரு பொய்யான போலி பிம்பத்தை ஏமாத்தி கொண்டு வந்தாங்க இல்லையா, அதெல்லாம் சுக்குநூறாக உடைத்து கொண்டிருக்கிறார் அண்ணன் சீமான் அவர்கள். இந்த மக்களை மடமாற்றி ஏமாற்றி இவருக்குள்ள ஒரு பிரிவினை உண்டு பண்ணி வன்னியருக்கும் அங்கு பறையருக்கும் ஒரு பிரச்சனையை உண்டு பண்ணி குழுகாஞ்சிட்டு இருந்தாங்க. இன்னைக்கு அத்தனை பேரும் ஒன்று சேர்ந்து நிற்கும் போது அவர்களுக்கு எரியுது. கிளவுட் கம்ப்யூட்டிங் மற்றும் டெவாப்ஸில் முழுமையாக தேர்ச்சி பெற ஆர்வம் உள்ளவரா நீங்கள்? இந்தியாவிலேயே முதல் முறையாக இகாஸ் கிளவுட் 1-to-1 மற்றும் குழு முறையிலும் அனுபவம் மிக்க பயிற்சியாளர்களால் ஆன்லைன் வழியாக வகுப்புகளை வழங்குகிறது. தினசரி மற்றும் வாராந்திர பயிற்சி வகுப்புகள் மூலம் கிளவுட் மற்றும் டெவாப்ஸ் சான்றிதழ்களை பெறலாம். மேலும் தொடர்பு கொள்ள www.ecascloud.com என்ற இணையதளத்தில் பார்வையிடுங்கள். உலகெங்கும் வாழக்கூடிய தமிழ் சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்றைய நேர்காணல் நம்மோடு இணைந்திருப்பவர் நாம் தமிழர் கட்சியின் மாநில ஒருங்கிணைப்பாளர் திரு சசிகுமார் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். நீங்கள் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன் சார். இப்போ பார்த்தீங்கன்னா தமிழக முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் சொல்லியிருக்காங்க, எல்லா எம்பிக்களோட சேர்ந்து போய் இந்தியாவோட பிரதமர் நரேந்திர மோடி அவரை சந்தித்து தொகுதி மறுசீரமைப்பு விஷயமா பேச போகிறதா சொல்லியிருக்காங்க. இந்த நிகழ்வு நீங்கள் எப்படி சார் பார்க்குறீங்க? இல்லை, அடுத்த ஒரு நாடகத்தை அரங்கேற்றாங்கன்னு தான் நான் பார்க்குறேன். இதில் வந்து எந்த இடத்துலையுமே மக்களோட நலனுக்காகவோ தமிழ்நாட்டு மக்களின் நலனுக்காகவோ இல்லை இந்த பிரச்சனைக்கு தீர வேண்டும் என்பது அவரோட நோக்கமே கிடையாது. சரி, இது ஒரு நாடகம், அடுத்த கட்ட நாடகத்துக்கு இவங்க தயாராகிட்டாங்க அப்படி தான் நினைக்கிறேன் நான். வேறு எந்த ஒரு முன்னெடுப்பையும் இவங்க செய்ய போகிறதில்ல. எப்படி வந்து தொகுதி மறுசீரமைப்புக்காக அண்டை மாநிலங்கள் எல்லாத்தையும் தென் மாநிலங்களில் முதல்வர்களெல்லாம் கூட்டி ஒரு கூட்டமைப்பு மாதிரி உருவாக்கி ஒரு 3 நாளைக்கு முன்னாடி அழைத்து பேசினார்களோ, அதே போல் இதுவும் ஒரு வெற்றி நாடகமாக தான் இருக்கும். ஏன்னா நாம் தீர்க்க வேண்டிய பிரச்சனைகள் பல இன்னும் இருக்குது அண்டை மாநிலத்தோட. இன்றைக்கும் நம்மளால் வந்து இன்றைக்கி கேரளாலேருந்து கழிவுகளை கொண்டு வந்து கொட்டுறான், அங்கே இருக்கிற குப்பைகளை கொண்டு வந்து கொட்டுறான், மருத்துவ கழிவை கொண்டு இருக்கலாம், ஏன் தெருநாயை கொண்டு வந்து உள்ளே விட்டான். இன்றைக்கி இங்கே இருக்கிற வளத்தை எல்லாம் சுரண்டி வெட்டி கொண்டு போய் விலங்கம் துறைமுகம் கட்டுறதுக்கு கொடுக்குறான். இந்த மாதிரி எத்தனையோ விஷயங்கள் இருக்குது அண்டை மாநிலத்தில். இன்றைக்கி நீங்கள் சொன்ன மாதிரி முல்லைப்பெரியாறு அணையில் வந்து ஒரு மரத்தை வெட்ட இன்னும் அனுமதி கொடுக்க மாட்டுறாங்க. அதனால் மிகப்பெரிய ஒரு பிரச்சனையில் நம்ம சந்திச்சுட்டு இருக்கோம். இன்றைக்கி 152 அடிகளாக உயர்த்துறதுக்கான எந்த ஒரு நடப்பும் செய்ய முடியல, அதுவும் பிரச்சனையாக இருக்குது. இன்றைக்கி பீர்மேடு தேவிக்குளம் பிரச்சனைகள்லாம் இன்னும் அப்படியே இருக்குது. இதெல்லாம் தீர்க்காமல் இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி வந்து அவன் மேகதாடில் அணை கட்டுறேங்கிறான். அந்த பிரச்சனையை பற்றி பேசியிருக்கலாம். இவர் கூப்பிட்டுருக்காரு, அந்த பிரச்சனை கட்டியே தீர்வுன்னு ஒத்த காலில் நிற்கிறாங்க அவங்க. இன்றைக்கி காவிரியில் தண்ணி கொடுக்க முடியாதுன்னு
இதே அமைச்சர் இதே முதலமைச்சர் சிவகுமார் அவர்கள் வந்து மிக கொச்சையாக இந்த முதல்வரை வந்து கேவலப்படுத்தி அவங்க கர்நாடகாவில் செருப்பு மாலை போட்டு அவர் படத்தை வந்து அடித்து இவ்வளோ மோசமாக சிறுநீர் கழித்தெல்லாம் அவ்வளோ கேவலப்படுத்துறாங்க. அவரோட ஒரு கூட்டி வச்சுக்கிட்டு இதை பற்றி பேசி என்ன நாட்டோட நலனுக்காக தான் அப்படின்னு சொல்கிறாங்க. இதெல்லாம் எங்கே போச்சு? இப்போ நான் பேசுனதெல்லாம் நாட்டோட நலன் தானே, இந்த மக்களோட நலன் தானே, இல்லை அது ரொம்ப முக்கியம் இல்லையா? நீர்வளத்துறை அமைச்சர் துரைமுருகன் என்ன சொல்றாருன்னா இதெல்லாம் பேசி எந்த ஒரு பயனும் கிடையாது. நிறைய இதை பற்றி பேசி என்ன பயனாக போகுது? 40 எம்பிக்கள் வச்சிருக்கீங்களே, நீங்கள் போய் என்ன பண்ணிட்டீங்க இவ்வளோ நாள்? என்ன நீங்கள் திட்டத்தை கொண்டு வந்து உங்களால் ஒரு காசே வாங்க முடியலங்கிறியே, ஜிஎஸ்டியில் உங்களுக்கு தர வேண்டிய நிலுவைத் தொகையை உங்களால் வாங்க முடியலங்கிறீங்க. அப்புறம் எப்படி நீங்கள் இதை கொண்டு வருவீங்க? நீங்கள் கல்விக் கொள்கையில் மாற்றத்தை கொண்டு வர முடியல. நீங்கள் நீட்டு என்ன சொல்லிட்டு வந்தீங்க? நாங்கள் ஆட்சிக்கு வந்தால்தான் தான் சொன்னீங்க. காங்கிரஸ் ஆட்சிக்கு வந்தாலும் சொன்னீங்களா? காங்கிரஸ் ஆட்சியில் மேலே வந்தால்தான் அது நடக்கும் நீங்கள் அன்றைக்கி ஏதாவது சொன்னீங்களா? இல்லையே. நாங்கள் வென்று வந்தால்தான் நீங்கள் அந்த வாக்குறுதியை கொடுத்தீங்க. இன்னைக்கு வரைக்கும் செய்யலை. நீட்டை பற்றி மௌனமாக இருக்கீங்களே. அப்போ இதை எப்படி செய்ய முடியுங்கிற? இது வெற்று நாடகம். இல்லை, கனிமவள கொள்ளையெல்லாம் வேட்டையாடுறாங்கன்னு சொல்கிறீங்க. எந்த கொம்பனுங்க ஒரு கல்லை கூட எடுத்துகிட்டு போக முடியாது சொல்லிட்டு அமைச்சர் துரைமுருகன் சொல்கிறாருல்ல. இதெல்லாம் அப்பட்டமான ஒரு பச்சை போய்ங்க. இந்த அயோக்கியத்தனத்தையும் இந்த கொள்ளையும் நடத்துறதே துரைமுருகன் அவர்கள் தான், இந்த திமுக அரசு தான். அப்புறம் அரசுக்கு தெரியாமங்கிறாரு. எங்கள்கிட்ட கப்பம் கட்டிட்டு தான் பண்ணுறாங்கன்னு சொல்கிறது மறைமுகமாக சொல்கிறாரு. அவ்வளோதான். இந்த அரசுக்கு தெரியாமங்கிற என்னன்னா எல்லாத்துலேயும் நாங்களும் பங்கு கொண்டிருக்கோம், எங்களுக்கும் அதில் பங்கு இருக்குங்கிற ஒரு ஒத்துட்டு இருக்காரு. அப்படி தான் இதில் அர்த்தம். ஒரு இடத்துல நீங்கள் யோசிச்சு பாருங்கள். திருநெல்வேலியில் கிட்டத்தட்ட ஒரு ஒன்றரை ஆண்டுகளில் பல லட்சம் மெட்ரிக் டன் அளவு வெட்டி போய் கொண்டு போயிருக்காங்க. அதில் இன்னைக்கு வந்து 350 கோடிக்கு மேலே அபராத தொகையை கொடுக்க வேண்டியது இருக்குது. அதை மாற்றி ஒரு ஐஏஎஸ் ஆஃபீஸரை வைத்து 12 கோடியாக குறைச்சி இன்றைக்கி வந்து எடுத்துகிட்டு போயிருக்காங்க. அப்போ இதெல்லாம் யாரோடது? வெறும் 125 கோடி நாங்கள் வந்து வருமானம் வாங்கிட்டோம்னு சொல்கிறாரு. இது எவ்வளோ அப்பட்டமான பொய். நீ என்ன சொல்கிறீங்க? எங்களோட வளத்தை, கனிம வளத்தை எடுத்து கொடுக்குறதே தப்புங்கிறோம். அப்படி கொடுத்ததில் பல தனிப்பெரும் முதலாளிகள் எல்லாம் பல கோடி ரூபாய் லாபம் பெற்றிருக்காங்க. அதில் உங்களுக்கும் லாபம் வந்திருக்கு. ஆனால் நீங்கள் என்ன சொல்கிறீங்க? இத்தனை ஆண்டுகள் 4 ஆண்டுகளில் வெறும் 125 கோடிக்கு தான் எங்களுக்கு வருமானம் பெற்றிருக்கீங்க. அப்போ நம்ம வளத்தை எல்லாத்தையும் சுரண்டி கொடுத்து நீங்கள் வெறும் 125 கோடி வருமானம் பெற்றிருக்கு. நீங்கள் அதை செய்ய வேணாமே. நீங்கள் வெளியிலேருந்து இறக்குமதி பண்ணிக்கலாமே. ஏன் நீங்கள் அதை பண்ணுறீங்க? இதை அண்டை மாநிலங்கள் செய்தா? அவன்கிட்டருந்து நீங்கள் உங்களால் ஒரு மணல் வாங்க முடியுமா? ஒரு பாறையை உடைக்க முடியுமா? மலையை உடைக்க முடியுமா? கொண்டு வந்து காட்டுங்க. அப்படி செய்யுங்க. அப்போ நீங்கள் எல்லாத்துலேயும் இருக்க ஊழல், லஞ்சம் எல்லாத்துலேயும் நீங்கள் அவங்கள்ட்டேருந்து கனிம வளத்தை திருடுலேருந்து காசு வாங்கியிருக்கீங்க. அவரோடு நீங்கள் கை கோத்துறீங்க. இங்கே இருக்கிற பெருப்பெரும் முதலாளிகள் மணலை விற்று திங்கிறவன், மண்ணை விற்று திங்கிறவன், ஆற்று மணல் கொள்ளையடிக்கிறவன் எல்லார்ட்டையும் உங்களுக்கு இது இருக்குது, நட்பு இருக்குது. நீங்கள் அதிமுக திமுக ரெண்டுமே இருக்குங்கிறேன்னா அவர்கள் ஆட்சியில் என்ன செய்தார்கள் அதை விட அதிகமாக நீங்கள் இந்த ஆட்சியில் செய்றீங்க. எங்க பார்த்தாலும் கொள்ளைங்க. இன்னைக்கு தொடர்ந்து வந்து 1 மாத காலமா எடுத்தீங்கன்னா தொடர்ந்து 1 கொலை 2 கொலை நடந்துட்டே இருக்குது. தமிழ்நாட்டில் இல்ல, ஒரு நாள்ல 7 கொலை நடந்திருக்கு. இன்னைக்கு சென்னைக்குள்ள தினத்தந்தி எடுத்து பாருங்க, 7 கொலை நடந்திருக்கு. இப்ப சுற்றி உள்ள இடத்துல அவன் வந்து வழிப்பறி பண்ணிட்டு போறான், செயினை பறிக்கிறான், கொல்றான். இன்னைக்கு ஒரு பெண் வந்து 12ஆம் வகுப்பு படிக்க பிள்ளைய பண்ணு வண்டியில ஏற முடியலங்க, வாகனத்தை நிறுத்த மாட்டான். மிக மோசமான நிலைமையில தான் இன்னைக்கு வந்து திமுக. நீங்க வந்து எதிர்கட்சியான்றதுனால குற்றம் சாட்டுங்க. ஆனா ஸ்டாலின் அவர்கள் மற்ற மாநிலங்களை திரும்பி பார்க்குற ஆட்சி நாங்கள் கொடுத்துட்டு இருக்கோம், தேவையில்லாத கட்சியோட விளம்பரத்துக்காக எங்க மேல குறை சொல்றாங்கன்னு சொல்றாரு. இல்ல, திரும்பி பார்க்கல, எட்டி பார்க்குறாங்க. இவ்வளோ கேவலமான ஆட்சி நடந்துருக்குங்கிறத எல்லாரும் உற்று நோக்கி வந்து பார்த்துட்டு போகிறான். ஐயோ, இந்த மாதிரி ஆட்சியை நடத்தவே கூடாது அப்படின்ட்டு. அண்டையில் இருக்கிற கேரளா மாநிலம் கம்யூனிஸ்ட் ஆட்சி, அந்த ஆட்சி செய்யக்கூடிய அளவில் கூட இங்கே இல்லையே. அவன் மாநிலத்தை மதிக்கிறாங்க, அவன் அந்த மாநிலத்தை சரியாக வைத்துக்கணும்னு நினைக்கிறான், அவன் அங்கே உள்ள மக்களுக்கு சேவை செய்யணும்னு நினைக்கிறான். அந்த மக்கள் எதிர்த்து கேள்வி கேட்குறாங்க. இங்கே எதிர்த்து கேள்வி கேட்க வைக்கல நீங்கள் மக்களையும் நீங்கள் உங்களுக்கான ஆளுகளாக மாற்றி வச்சுருக்கீங்களே. இன்றைக்கி எங்கே பார்த்தாலும் படுகொலை செய்யப்படுது. இன்றைக்கி சவுக்கு சங்கர் வீட்டிலலாம் வந்து மிக மோசமான நிலைமையில் இருக்க நீங்கள் வந்து ஒரு ஆட்சியை நடத்துறது தானே இதுக்கு இந்த அவலத்துக்கு காரணம். இது வந்து எப்படி நீங்கள் அண்ணன் சீமான் அவர்கள் வீட்டில் வந்து அத்துமீறி ஒரு காவல்துறையை அனுப்பி நீங்கள் ஒரு அராஜகத்தை பண்ணீங்களோ அதை விட உச்சம் கேவலமான விஷயம் தான் நேற்று நடந்தது அவருக்கு. இது திட்டமிட்டே வந்து அரசாங்க சார்பாக செஞ்சிருப்பாங்க. உறுதியாக அரசாங்கத்தின் அனுமதி இல்லாமல், அரசாங்கம் காவல்துறையின் பங்களிப்பு இல்லாமல் இது நடந்திருக்காது. இது அப்பட்டமான அத்துமீறல். இது வந்து மனித உரிமைக்கு அத்துமீறல் நான் சொல்கிறேன். கேவலமான விஷயம். நாட்டை பார்த்து நீங்கள் சொன்னீங்கல்ல, எல்லாரும் பார்க்குறாங்க, எல்லாரும் பார்த்து சிரிக்கிறான். இன்னைக்கு ஸ்டாலின் அவர்கள் ஆட்சியை பார்த்தும் திமுக ஆட்சியை பார்த்தும் சிரிக்கிறாங்க. இவ்வளோ கேவலமாக நடந்துக்கிற ஒரு ஆட்சி இந்த மண்ணில் நடக்குதாங்கிற அளவுக்கு தான் இன்றைக்கி அவரோட ஆட்சி. எனக்கு தெரிஞ்சு அவருக்கு தெரியுமா தெரியாதுன்னே தெரில.
அவர் இந்த உலகத்தில் இருக்காரான்னு தெரியல. இப்படி ஒரு ஆச்சு அவர் தனி ஒரு உலகத்தில் வச்சுருப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஒரு நாலு சந்துக்குள்ளே உட்கார வச்சுட்டு கேமரா வச்சுட்டு ஐயா பேசுங்க, நம்ம ஆட்சி நல்லா போயிட்டுருக்கீங்க, ரொம்ப அழகாக போயிட்டுருக்கு, நம்ம தான் எல்லாமே செஞ்சிட்ருக்கோன்னு ஒரு மாய பிம்பத்தை வெளியில் உலகத்தில் அவர் வெளியில் பேப்பரை படிக்க விட மாட்டான்னு நினைக்கிறேன். வெளியில் என்ன உலகத்தில் நடக்குதுன்னு டிவி பார்க்க மாட்டாருன்னு நினைக்கிறேன். அவருக்கு தெரிஞ்சதெல்லாம் ஒரு லைட்டை போட்டுவிட்டு மீடியா உட்காந்துட்டு டயலாகை கொடுத்து ஸ்கிரிப்ட் பேப்பரை கொடுத்து ஐயா பேசுங்கய்யா, நம்ம தான் நல்லவங்க, இந்த உலகம் சுபிக்ஷமாக இருக்குது, நீங்கள் தான் மீட்பர், இந்த உலகத்தை நீங்கள் காத்துக்கிட்டு இருக்கீங்கன்னு அவனை வந்து நம்ப வைக்கிறான். ஓகே, இப்போ தமிழ்நாட்டில் பார்த்தீங்கன்னா ஒரு ஆட்சியாளர்களுடைய தவறுகளை வந்து சுட்டி காட்டுற வகையில் தான் தமிழ்நாட்டில் உள்ள ஊடகங்கள் வந்து நடுநிலையாக செயல்பட சுதந்திரம் வந்து இருக்குன்னு நினைக்கிறீங்களா? ஒன்றுமே இல்லை. மொத்தமாக இந்த ஊடகத்துறை எல்லாம் அவர்களுக்கு காலு கீழே உட்காந்துக்கிட்டு அவர்களை வந்து நக்கி பிழைக்கும் வேலையை தான் செய்கிறாங்க. இந்த மெயின் ஸ்ட்ரீம் மீடியாக்களை சொல்றீங்களா? மெயின் ஸ்ட்ரீம் மீடியா மொத்தமும் அவர்களை என்னங்க இவ்வளோ சிக்கல் நடக்குதுங்க, இவ்வளோ பிரச்சனை நடக்குதுங்க, எதை பற்றியுமே பேசவே இல்லையே. இன்னைக்கு டாஸ்மாக் ஊழல் 1000 கோடின்னு கம்மி, நான் சொல்கிறது 1 லட்சம் கோடின்னு சொல்லிட்டு இருக்காங்க, அதை பற்றி பேசவே இல்லையே, வாயை திறக்கவே இல்லை இந்த ஊடகங்கள்லாம். இன்னைக்கு வழக்கறிஞர்கள் நீங்கள் ஒரு 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 தமிழ்நாட்டின் ஒரு மிகப்பெரிய ஒரு துறையில் நேரடியாக இடி போய் ஒரு ரைடு நடத்துது. எந்த இடத்துலையுமே அது மாதிரி நடந்தது கிடையாது. அப்படி நடக்குது, அதை பற்றி எந்த ஊடகமும் பேசலை. ஆனால் அண்ணன் சீமான் அவர்கள் ஏர்போர்ட்லேருந்து ஸ்டேஷனுக்கு வர்றாங்கன்னா லைவ் காட்டிக்கிட்டு இருக்காங்க. அவரை கொச்சைப்படுத்த வேண்டும், அவரை சொல்றீங்க. அப்படி உங்களுக்கு காட்டுறது அது எதற்காக காட்டினாங்க? எதற்காக நாங்கள் வந்து இவ்வளோ பெரிய திருப்பூரில் மிகப்பெரிய பேரணி நடத்தினோமே, யாராவது அதை பற்றி வாயை திறந்தார்களா? சாதிவாரி கணக்கெடுப்பு மிக முக்கியமான பிரச்சனை, அதை பற்றி எதாவது அன்றைக்கி லைவ் போனுச்சா? ஒரு ஊடகம் காட்டலை, ஒரு ஊடகம் அதை பற்றி பேசவே இல்லை. நீங்கள் பஞ்சமி நில மீட்பை பற்றி யாராவது பேசுகிறீங்க? இன்றைக்கி அண்ணன் திருமாவர்கள் பேச முடியுதா? அவர் கூடயே இருக்கார், எல்லோர் மூலியம் குற்றச்சாட்டுகள் இருக்குது. அவர்கள் நாள் தான் இவர்கள் போய் அவர்கள் மீது கை கட்டி நிற்கிறனால தான், அவரோடு இயங்கி போகிறதால் தான், அவர் கொடுக்க 1 சீட்டு 2 சீட்டு கையில் கொடுக்குற நோட்டு பெட்டிக்காக கம்யூனிஸ்ட் எப்படி வாயை மூடிக்கொண்டு மௌனமாக இருக்கிறாங்களோ அதே போல தான் இன்றைக்கி விடுதலை சித்தையும் இருந்துகிட்டு இருக்கு. பஞ்சம நில மீட்பில் விடுதலை சித்தையின் பங்கு என்ன சொல்லுங்கள்? இன்னைக்கு மௌனமாக நிற்கிறாங்க, எந்த விஷயத்தையும் பேச முடியல. நேற்று சவுக்கு சங்கர் வீட்டில் நடந்த மிகப்பெரிய கலவரத்தையும் ஒரு தாய்ங்க, ஒரு பெண் தனியாக இருக்காங்க, வயதானவர்கள், இவ்வளோ அருவறுக்கத்தக்க விஷயம் நடத்தினா இதில் உங்கள் பங்கு இல்லையா? திமுக பங்கு இல்லையா? அரசுக்கு பங்கு இல்லையா? காவல்துறை கைகூட்டி கூட்டிகிட்டு போகிறாங்க ரோட்டில், எங்கேயாவது நடக்குமா? இவ்வளோ பெரிய அக்கிரமம் செய்தவர்களை கையில் கூட்டி, என்னம்மா நீங்கள் கொஞ்சம் அமைதியாக வாங்கம்மா, நான் கொஞ்சம் உங்களோட சப்போர்ட் பண்ணி தானே வர்றேன்னு ஒருத்தர் காவல்துறை அதிகாரி பேசலாமா? எப்படி சொல்லுங்க? எவ்வளோ அத்துமீறல்கள். அப்போ இதெல்லாம் வந்து அரசோட பார்வை இல்லாமல் நடக்குமா? காவல்துறையோட இது இல்லாமல் இருக்குமா? உளவுத்துறை தெரியாமல் இருக்குமா? அப்போ இதெல்லாம் செய்கிறாங்க, திட்டமிட்டு செய்கிறாங்க. திட்டமிட்டு ஊடகம் எல்லாம் தன் கைக்குள் வைத்துக்கொண்டு யாரெல்லாம் எதிர்த்து பேசுகிறாங்களோ அது நாளைக்கு உங்களுக்கும் நடக்கும், எனக்கும் நடக்கும், யாருக்கு வேணாலும் நடக்கும். இதை ஒரு அச்சுறுத்தலாக அவங்க செஞ்சுட்டு இருக்காங்க. நம்மளை மீறி எதுவும் நடக்காது, நம்மளை யாரும் கேள்வி கேட்க முடியாது. நீங்கள் யோசிச்சு பாருங்கள், டாஸ்மாக் ஊழலை பற்றி வெளியில் வந்து இடி ஒன்று சொல்லி, இடியை வந்து வரக்கூடாதுன்னு சொல்லி ஒரு வழக்க போடுறாங்க தடுத்து நிறுத்துறதுக்கு. இன்னைக்கு 2 பேர் வந்து அந்த வழக்கை நான் விசாரிக்க மாட்டேன்னு சொல்லி நீதிபதி வெளியில் போகிறாங்க. எந்த நிலைமையில் இருக்கு பாருங்க. இப்போ நீதித்துறை இடத்துல எந்த நிலைமையில கொண்டு வந்து வச்சிருக்காங்க பாருங்க. இப்போ நீங்கள் பாஜக எதை செய்கிறதோ அதை திமுக இங்கே செய்யுது. நீங்கள் வள்ளூர் கோட்டத்தில் நாம் தமிழ் கட்சி அண்ணா யூனிவர்சிட்டியில் அந்த பாதிக்கப்பட்ட பெண்ணுக்காக நியாயம் கேட்டு ஒரு போராட்டத்தை முன்னெடுக்க போனீங்க. போகிறதுக்கும் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடியே உங்களை அரெஸ்ட் பண்ணிட்டாங்க, எல்லாருமே அரெஸ்ட் பண்ணி மண்டபத்தில் வச்சுருந்தாங்க. ஆனால் ஏன் வந்து சவுக்கு சங்கர் வீட்டு தாக்குதல் நடத்த வரும்போது ஏன் வந்து காவல்துறை அதை வந்து கண்டறியல, அதை ஏன் அனுமதி கொடுத்தாங்க? இல்லை, அதுதான் சொல்கிறேன். அதான் நாம் தமிழர் கட்சியோ எதிர்கட்சிகளோ இவர்களுக்கு அச்சுறுத்தலாக இருந்தால் அது ஊடகம், சோசியல் மீடியா. ஊடகம்னா நான் எல்லா பொது ஊடகத்தை சொல்ல, சோசியல் மீடியாவில் இருக்கிறவங்க மட்டும் அவர்களுக்கு எதிராக இருக்கிறாங்க. அவர்கள் செய்யக்கூடிய குற்றங்களை நேரடியாக எடுத்து பேசக்கூடிய இடத்துல இன்னைக்கு சோசியல் மீடியா மட்டும்தான் இருக்கு. இப்போ அதை ஒடுக்க வேண்டும், இது பண்ண வேண்டும், அதுதான் அவங்களோட நோக்கமே தவிர வேற எந்த இதுவுமே கிடையாது. இவர்கள் மட்டும் எதிர்த்து கேள்வி கேட்குறாங்க, பேசுகிறாங்க, அவங்கள அடக்கணும். அப்போ இதே போல தான் நீங்கள் வந்து ஒரு காவல்துறையை கையில் வைத்துக்கொண்டு இவ்வளவு தூரம் சுதந்திரமாக அவங்க வெளில நடமாடி விட்டு நீங்கள் யாருக்குமே அந்த அளவுக்கு அவங்க இது கொடுத்ததே கிடையாது. நீங்கள் அண்ணன் வீட்டு வாசலில் வந்து கிட்டத்தட்ட 200-300 பேர் நின்று 3 மணி நேரம் 4 மணி நேரம் போராட்டம் பண்ணுறான், ஆர்ப்பாட்டம் பண்ணுறான். ஆனால் நாங்கள் இறங்கி நின்று இன்னைக்கு ஒரு இடத்துல ஒன்றும் இல்லைங்க, ஒரு எந்த போராட்டமாக இருந்தாலும் இன்னைக்கு திருப்பூராக இருக்கட்டும், நேற்று நடந்த மீனவர் இதுக்காக ராமேஸ்வரத்தில் எல்லாருக்கும் நாங்கள் எங்கே போக வேண்டியது இருக்குன்னா கோர்ட்டை நாட வேண்டியது இருக்குது.
நீதிமன்றத்தை நாடி தான் நாங்கள் போய் அனுமதி கேட்க வேண்டியது இருக்கு. ஆனால் இங்கே எல்லாரும் சுதந்திரமாக ரோட்டில் நடந்துக்கிட்டு ஆர்ப்பாட்டம் பண்ணுறதா இருக்கட்டும், போராட்டம் பண்ணுறதா இருக்கட்டும், 2 மணி நேரம் காவல்துறை அனுமதியோடு நிற்கிது. ஆளுங்கட்சி பண்றாங்க, ஆளுங்கட்சி தான் முழுக்க ஆளுங்கட்சியின் சப்போர்ட்ல தான் நடக்குது. வேற எப்படி கொடுக்க முடியும்? இன்னைக்கு 3 மாசமா புதுக்கோட்டையில் ஒரே வண்டி பந்தயம் நடத்துறதுக்கு எங்களுக்கு பர்மிஷன் கொடுக்கல. அலைய விட்டுக்கிட்டு இருக்காங்க. இங்கேருந்து அங்கேருந்து காவல்துறை வழக்கு நாங்கள் வந்து நீதிமன்றத்துக்கு போய் நீதிமன்றம் சரி என்று சொல்லிவிட்டது. ஆனால் இவர்கள் கொடுக்க முடியாது, ரோடு சின்னதாக இருக்குன்னு இன்னைக்கு தொடர்ச்சியாக இந்த மாதிரி பண்ணிட்டு இருக்காங்க. அப்போ இதெல்லாம் அப்பட்டமான விதிமீறல் தானே. திருநெல்வேலியில் ஜாகிர் ஹுசேன் அவர்கள் சமூக ஆர்வலர் வந்து வெட்டி படுகொலை செய்யப்பட்டிருந்தாங்க. அது தொடர்ந்து அவருடைய மகன் வந்து அவர் வீட்டில் வந்து வீடியோ எடுத்ததாகவும் துரத்திட்டு போனதாகவும் என்னோட உயிருக்கு வந்து பாதுகாப்பு இல்லை அப்படின்ற மாதிரி அவர் ஒரு வீடியோ வெளியிட்டிருக்காரு. பாதுகாப்பு கேட்டு கூட காவல்துறை கொடுக்க முடியாத ஒரு இடத்துல தான் இருக்காங்களா? காவல்துறை நல்லா புரிஞ்சுங்க, காவல்துறை தமிழ்நாடு அரசின் என்ன செயல்கள் சொல்லுதோ, திட்டம் இருக்கோ அதை செய்து. நீங்கள் இன்றைக்கி சவுக்கு சங்கர் என்ன சொல்லியிருக்காரு? காவல்துறை அருண் அவர்களின் தலைமையில் ஒரு ஆம்ஸ்டாங் அளவர் கொலையில் செல்வப்பெருந்தைக்கு பங்கு இருக்குது, அஸ்வத்தாமன் அவர்களோடு எதிர்னால அந்த கொலைகாரன் யார் செஞ்சானோ அவன் வெளியில் வந்து சொல்லி விடுவான் என்பதற்காக என்கவுண்டரில் போட்டுத்தலான்னு அவர் சொல்கிறாரு. வெளிப்படையாக வெளியில் வந்து சொல்கிறாரு. இந்த நிலைமையில் தான் இருக்குது. நீங்கள் அதே ஜாகிர் ஹுசேன் அவர்கள் ஒரு காணொலி வெளியிட்டார். என் உயிருக்கு அச்சுறுத்தல் இருக்குது, எல்லாத்துக்குமே தெரியும். அவர் காவல் நிலையத்தில் புகார் கொடுத்துட்டு அவர் காணொலி போட்டார். அப்போ இதில் காவல்துறைக்கு பங்கு இல்லையா? கலைஞர் ஒரு அதிகாரியாக வேலை பார்த்துருக்காரு முன்னாள். அதை தான் சொல்கிறேன். நீங்கள் காவல்துறையிலே இருந்துக்கிட்டு நீங்கள் அவரை மட்டும் இல்லைங்க, அதுக்கு அடுத்து இன்னும் ஒரு வாரத்துக்கு முன்னாடி எரித்து கொல்லப்பட்டார் ஒரு காவல்துறை ஆய்வாளர் வந்து எரித்து கொல்லப்படுகிறார். காவல்துறைக்கு அங்கே இருந்து அச்சுறுத்தல் தான், காவல்துறைக்கு அங்கே சரியாக இது இல்லை. நீங்கள் தலைமைக்கு கட்டுப்படணும், தலைமை என்ன சொல்லுதோ அதை செய்யணும், அவர்களுக்கு விசுவாசமாக இருக்கணும். அவர்கள் கொடுக்கும் காசை வாங்கி கொண்டு அவர்கள் கொடுக்கும் பதவி உயர்வுக்காக எப்படி வருண் அவர்களை பயன்படுத்துகிறார்களோ, எப்படி அருண் அவர்களை பயன்படுத்துகிறார்களோ, இதே மாதிரி உயரதிகாரிகளை தன் கட்டுப்பாட்டில் வைத்துக்கொண்டு இந்த அரசு பல படுகொலைகளையும் பல என்ன சொல்கிறது அந்த கஞ்சா இதாக இருக்கட்டும், மதுவாக இருக்கட்டும், எல்லாத்தையும் சுதந்திரமாக செயல்படுறதுக்கு இவங்க அனுபவிக்கிறாங்கிறது தான் எங்களுக்கு குற்றச்சாட்டு. ஓகே சார், 2 நாளுக்கு முன்னாடி ராமேஸ்வரத்தில் மீனவர்களுக்காக நீங்கள் ஒரு பொதுக்கூட்டம் நடத்திருந்தீங்க. எவ்வளவோ கட்சிகள் இருக்கும்போது அதிகப்படியான கவனம் வந்து நீங்கள் தான் செலுத்துறீங்க மீனவர்களுக்காக. என்ன காரணம்? மீனவர்கள் என்ன அப்படி கவனம்? இல்லை அப்படிலாம் இல்லை. மீனவர் நம்ம சொந்தங்க, நம்மளோட உயிர். அதாவது நீங்கள் நல்லா யோசிச்சுங்க. இதில் ஒரு ஆதி குடிகள்னு சொல்கிறோம் இல்லையா, தமிழர்களின் ஆதி குடிகள் எப்படி வந்து ஆதி திராவிடர் இருக்காங்களோ அதுவே மீனவர் சமூகம். மீனவர் சமூகம் இந்த மண்ணில் மிக முக்கிய பங்காற்றுவாங்க. அது வருமானத்தை ஈட்டுவதாக இருக்கட்டும், நம்மளுடைய பாதுகாப்புக்காக இருக்கட்டும், எல்லாமே மீனவர்களின் பங்கு மிக அளப்பரியது. அப்போ அவர்களோட செயல்பாடுகள் இல்லை அப்படின்னா இந்த தமிழகத்தில் ஒட்டுமொத்தமாக பாதுகாப்பு அரணாகவும் அவர்கள் வருமானத்தை பெருக்கக்கூடியவர்களாகவும் அவங்க தான் இருக்காங்க. ஆமாம். அப்போ தொடர்ச்சியாக நீங்கள் இதையும் தாண்டி நம் ஈழத்து சொந்தங்களுக்கு மிகவும் நெருக்கமாக இருந்ததும் இந்த மீனவர்கள் தான். அவர்களை தம் தொப்புள் குடியுறவாக நினைத்து அவர்களுக்கு எல்லா விதத்திலும் உதவிகளை செய்து அவர்களை இத்தனை ஆண்டுகால 30 ஆண்டுகளுக்கு மேலாக இந்த போராட்ட களத்தில் இவர்களும் முன்னின்று பங்களிப்பு செய்து இங்கிருந்து கொடுக்கக்கூடிய உணவுகளாக இருக்கட்டும், இங்கிருந்து கொடுக்கக்கூடிய பெட்ரோலாக இருக்கட்டும், டீசலாக இருக்கட்டும், அவர்களுக்கு தேவை எத்தனையிலுமே நம் சொந்தங்கள் தான் நின்றுருக்காங்க. நாமெல்லாம் ஒன்றுமே கிடையாது. நாம் படிப்போம், அதை பற்றி பேசுவோம், போயிடுவோம். ஆனால் தொடர்ச்சியாக தன் உயிரை துச்சமன வைத்து அவ்வளோ வேலை செஞ்சுருக்காங்க. அப்போ இப்படி இருந்தவர்களை 800க்கும் மேற்பட்ட மீனவர்கள் கொல்ல கொடுக்கும்போது நாம் வேடிக்கை பார்த்து நிற்பது எவ்வளோ ஆகலாம்? இது வந்து திருநெல்வேலியில் உள்ளவங்களுக்கு, இது ராமநாதபுரத்தில் உள்ளவங்களுக்கு, இது சென்னையில் உள்ளவங்களுக்கு அப்படிலாம் ஆகலாம். மீனவர் ஒட்டுமொத்தமாக நம் சொந்தம் என்று எண்ணி தான் நம்மளுடைய தார்மீக குரலாக இங்கே ஒழிக்க வேண்டும் என்று தான் நாம் தமிழர் கட்சி தொடர்ச்சியாக. நீங்கள் 2008 அண்ணன் முதல் பேசும்போது அதான் சொன்னாங்க, என் மீனவனை அடித்தால் உன் மாணவனை அடிப்பேன்னு சொல்லி ஆரம்பித்தது தான் அது. கட்சி அப்பாற்பட்டு மீனவர் சொந்தம் கூட நாம் தமிழர் கட்சி, தமிழ் தேசிய உறவுகள் எல்லோரும் நிற்கிறோம். அதுதான் அதோட நிலைப்பாடு. இது வரைக்கும் ஒரு 850க்கும் மேற்பட்ட மீனவர்கள் வந்து இலங்கை கடற்படையில சுட்டு படுகொலை செய்யப்பட்டிருக்காங்க. இது குறித்து மத்திய அரசு எந்த ஒரு நடவடிக்கையும் எடுக்காததுக்கு என்ன காரணம் நினைக்கிறீங்க? இல்லை, நான் இப்போ முதல்ல சொன்னேன்ல, இது ஒரு காரணமாக கூட இருக்கலாம். இவர்கள் தமிழர்களை ஒரு துச்சமாக இந்த இந்திய தேசத்தின் மக்களாக அவர்கள் ஏற்கவில்லை. ஒரு தனியாக தமிழர்கள் ஒரு தனியானவர்கள், இவர்களுக்கும் நம்மளுக்கு சம்பந்தம் இல்லை, சொந்தம் இல்லைங்கிறத நினைக்கிறாங்க. ஏன்னா அவர்கள் விடுதலை புலியோடு நெருக்கமாக இருந்தார்கள், விடுதலை புலிக்கு ஆதரவாக இருந்தார்கள். அப்படிங்கிற ஒரு எண்ணம் எப்படி சிங்களவர்கள் இருக்கோ அதே தான் இன்னைக்கு வந்து மத்தியில் ஆளும் வர்க்கத்தினர் யார் வந்தாலும் சரி, காங்கிரஸ் வந்தாலும் சரி, பாஜக வந்தாலும் சரி, அங்கே இருக்கிற பியூரோக்ரஸியில் உள்ள அத்தனை உறுப்பினர்களுக்கும் அங்குள்ளவர்களுக்கும் இந்த ஒரு எண்ணம் மேலோங்கி நிற்கிது.
இவர்களெல்லாம் வந்து என்ன சொல்கிறது, ஒரு ஈழத்தில் விடுதலை புலிகளின் ஆதரவாளராக நிற்கிறாங்க, அவர்களுக்கு என்ன நடந்தாலும் நம்மளுக்கு பிரச்சனை இல்லைன்னு நினைக்கிறாங்க. இதே கேரளாவில் நடந்தால் உடனடியாக குரல் கொடுக்கக்கூடியவர்கள், குஜராத்தில் நடந்தால் குரல் கொடுக்கக்கூடியவர்கள் இன்று இந்த பிரச்சனைக்கு அமைதியாக இருக்கிறார் என்றால் தமிழர்களை அவர்கள் மனிதனாகவே மதிக்கவில்லை. அவர்கள் எக்கேடு கட்டு போனாலும் பிரச்சனை இல்லை, நமக்கு அதனால் எந்த ஒரு துன்பமும் கிடையாது, அவர்களே பாதுகாத்துக் கொள்வார்கள் என்று நினைக்கிறார்கள். ஓகே, மாற்றா அப்படின்னு சொல்லிட்டு தான் நாம் தமிழ் கட்சி நீங்கள் தொடங்கி கட்சி ஆரம்பித்து பயணிச்சுட்டு இருக்கீங்க. தொடர்ந்து எல்லா மேடைகளையும் வந்து ஜாதி கட்சி தலைவர்லாம் கூட்டு வச்சு நீங்கள் வந்து கூட்டம் நடத்துறீங்க, அப்படி உங்க மேலே குற்றச்சாட்டு எழுது, அதை எப்படி பார்க்குறீங்க? இல்லை, அது குற்றச்சாட்டு இல்லை, இது வந்து ஒரு மிகப்பெரிய புரட்சின்னு தான் நான் சொல்லுவேன். நாம் தமிழர் கட்சி இந்த மண்ணில் மிகப்பெரிய புரட்சியை நடத்தி கொண்டிருக்கிற அண்ணன் சீமான் அவர்கள் தலைமையில் இத்தனை ஆண்டு காலமாக தமிழர்களை பிரித்து பிளவுபடுத்தி எங்கோ இருந்து வந்த ஒரு கூட்டம், ஒரு சிறு கூட்டம், அது 1% 2% கூட இல்லாத கூட்டம் 98% இங்குள்ள மக்களை ஆண்டு கொண்டும் கொளுத்து தின்னு கொண்டும் இவர்களை அடிமையாக்கி ஏமாற்றி கொண்டும் இத்தனை நாள் இருந்தாங்க இல்லையா. தானை வந்து பெரிய சமூக சீர்திருத்தவாதி, சமூக புரட்சியாளர், சமூகத்தை மாற்றி அமைக்கக்கூடியவர்கள், இங்கு வந்து சாதியே இல்லாத ஒரு அமைப்பை உருவாக்குவோம், இந்த மண்ணில் வந்து ஒரு மாற்றத்தை உருவாக்குவோம், எல்லோரும் சமம்னு சொல்லி ஒரு பொய்யான போலி பிம்பத்தை ஏமாற்றி கொண்டு வந்தாங்க இல்லையா. அதெல்லாம் சுக்குநூறாக உடைத்து கொண்டிருக்கிறார் அண்ணன் சீமான் அவர்கள். மாபெரும் புரட்சி இந்த மண்ணில் ஏற்படுத்தி கொண்டார். அதோட தொடக்கம்தான் அன்னைக்கு அண்ணன் பெரியார்களை தொட்டதாக இருக்கட்டும், பாரதியார்களை தூக்கி கொண்டாதியாக இருக்கட்டும், இன்றைக்கி எத்தனை சாதியினும் தமிழ் சாதியின் அத்தனை பேரும் நாமெல்லாம் ஒன்று, நமக்கான பூமி தான் இது, நமக்கான மண் தான் இது, இந்த தமிழ்நாடு நமக்கானது, நாமெல்லாம் ஒன்று சேர்ந்து வாழ்ந்தால் அடுத்தவன் அயலான் ஒருத்தன் உள்ள வரமாட்டான் உணர்ந்து தான் இன்றைக்கி இத்தனை பேர் வந்திருக்காங்க. நீங்கள் பஞ்சமி நல மீட்பை யோசிச்சு பாருங்கள், இன்றைக்கி நடக்குமா? பஞ்சமி நில மீட்பை பற்றி, ஒரு ஆதி குடிகளின் நிலத்தை மீட்பை பற்றி, ஒரு ஆண்ட குடின்னு சொல்லக்கூடிய இத்தனை பேரும் ஒன்றுகிணைந்து அவர்களுக்கு செய்யப்படுது அநீதி, அவர்களுக்கு நீங்கள் இந்த நிலத்தை திருப்பி கொடுக்க வேண்டும்னு பேச வச்சிருக்காருல்ல. இது யாரால செய்ய முடியும்? யோசிச்சு பாருங்க. இன்னைக்கு பேசுறாங்களே நாங்கள் சாதியா இருக்கணும்னு, இன்னைக்கு ரெட்டியார் மாநாடுக்கு அத்தனை அமைச்சரும் போய் நிற்கிறாங்களே, அவங்களாம் என்னவா சொல்லுங்க? இவர்கள்லாம் எங்கே இருந்து வந்தாங்க சொல்லுங்க? இவர்களெல்லாம் நீங்கள் வந்து சாதியை வேண்டான்னு சொல்கிறவங்களா, சாதியை வெறுத்தவர்களா, சாதியை அறவே புறக்கணித்தவர்களா இவர்கள்லாம்? அப்படிலாம் இல்லையே. இவர்கள் பின்னாடி இருந்து கொண்டு இவர்கள் தன்னை தெலுங்கு சமூகம் எல்லாம் ஒன்று சேர்ந்து கொண்டு இந்த மக்களை மடமாற்றி ஏமாற்றி இவர்களுக்குள்ள ஒரு பிரிவினை உண்டு பண்ணி வன்னியருக்கும் அங்கு பறையருக்கும் ஒரு பிரச்சனையை உண்டு பண்ணி குழுகாஞ்சிட்டு இருந்தாங்க. இன்னைக்கு அத்தனை பேரும் ஒன்று சேர்ந்து நிற்கும் போது அவர்களுக்கு எரியுது. ஐயோ இவங்களாம் ஒன்று சேர்ந்து வர்றாங்களே, நம்ம என்ன பண்ணுறதுன்னு இப்போ புது யுக்தியில் பண்ணுறாங்க, செய்ய ஆரம்பிச்சிருக்காங்க. அதெல்லாம் ஒன்றுமே எடுபடாது. மிக பெரும் சாதிகள், மிக பெரும் கூட்டமாக இருக்கக்கூடிய அத்தனை பேரும் அண்ணன் சீமான் அவர்கள் தலைமையில் ஒன்றிணைந்து வந்து கொடுக்குறாங்க. இன்னும் போக போக இன்னும் நிறைய இருக்குது அவங்களுக்கு. இலையுதிர் காலம் மாதிரி இது கலையுதிர் காலம், அதனால தான் கலைகள்லாம் வந்து நாங்கள் வெளியேற்ற போகிறோம், வெளியேறாங்கன்னு சொல்லியிருந்தாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா சமீப காலமாக உங்கள் கட்சியில் நிறைய பேர் வந்து இணைகிறாங்க, அதாவது இயக்கங்களாக வெளியே போனவங்களாம் திரும்ப மறுபடியும் இணைகிறாங்க. அவங்கெல்லாம் வந்து சீமானவர்கள் அழைத்து தான் வராங்களா, இல்லை அவங்களே தனிப்பட்ட முறையில் வந்து இணைகிறாங்களா? இல்லை, அவங்களாம் தனிப்பட்ட முறையில் அவங்களே இந்த புரிதல் ஏற்பட்டு தான் மறுபடியும் வர்றாங்க. நான் அண்ணன் சொன்னது அதுதான். அண்ணன் சொன்னார் இல்லையா, நீங்கள் எங்கே சுற்றினாலும் இந்த அரசியல் தத்துவத்தை, இந்த கட்சியின் கோட்பாடுகளை, கொள்கைகளை ஒருபோதும் இன்னொருத்தனால படைக்க முடியாது. நான் வந்து உறுதியாக சொல்லுவேன். அப்படி ஒரு கட்டமைப்பு அண்ணன் அவர்கள் உருவாக்கி வச்சு, நீங்கள் அண்ணன் மேலே 1000 குறைகளை சொல்லுங்கள், அவர் மேலே வந்து விமர்சனம் வைங்க, ஆனால் இந்த கட்டமைப்பை உருவாக்குற ஒரு மாபெரும் தலைவன் அவர். இதை நீங்கள் ஒரு இடத்துல நீங்கள் வந்து இன்னொரு எப்படி சொல்கிறது, நீங்கள் ஒரு மாற்றாக நீங்கள் எந்த இடத்தையும் நீங்கள் போய் இதை நேசித்து உண்மையாக நின்று யாருனாலே அங்கே போய் இருக்க முடியாதுங்க. நீங்கள் யோசிச்சு பாருங்கள். இன்றைக்கி வேல்முருகன், நான் வந்து அவரை குறைத்து மதிப்பிடவில்லை, நான் சொல்கிறேன், வேல்முருகன் அவர்கள் ஒரு கட்சி இருக்கார், அந்த கட்சியில் இன்றைக்கி போய் நிற்கிறாங்க. இன்றைக்கி எந்த அருவருப்பை, எந்த இதை நாங்கள் வேண்டாம் என்று வெறுத்து ஒரு பெரிய கட்டமைப்பை அண்ணன் உருவாக்கும் போது எல்லாம் ஒன்றிணைந்து நின்னமோ, அதே வெறுப்பான ஒரு இதை அங்கே செஞ்சிட்ருக்காங்க. மாலை போடுறது, பூவை தூவுறது, பணமாலை போடுறது, தலையில் கிரீடம் வைக்கிறது, இந்த மாதிரி வாழ்க வாழ்க வாழ்கன்னு கோஷம் போடுறது, பட்டாசு வெடிக்கிறது, இதெல்லாம் எந்த திராவிடத்தில் அது வந்து வேணான்னு சொல்லி வந்தோமோ அதெல்லாம் நடக்குது. எத்தனை நாள் அவங்களால அங்கே தாங்கி நிற்க முடியும்? போல்ந்து பேசுறது, பின்னாடி உட்காந்துக்கிட்டு அங்கே ஒன்றும் இல்லைங்க, ஒரு கூட்டம் நடக்குது, இதெல்லாம் அண்ணன் இந்த நாற்காலிலாம் வேணாம், ஒருத்தர் மட்டும் பேசணும்னு ஒரு கூட்டத்தில் ஒரு கட்சி நடத்துதுன்னா நாம் தமிழர் கட்சி மட்டும்தான். ஏன்னு பாருங்க, அன்னைக்கு வேல்முருகன் பேசிட்டு இருக்காரு, எல்லாம் ஃபோனில் பார்த்துக்கிட்டு இருக்காங்க. ஒருத்தர் பேப்பர் பார்க்குறாரு, ஒருத்தர் ஃபோனில் பேசுகிறார், ஒருத்தர் பக்கத்தில் பேசிகிட்டு இருக்காரு. மேடையில் உள்ளவர்களே அவர் தலைவர் என்ன பேசுகிறான்னு கவனிக்க மாட்டாங்க. மேடை நாகரிகம் கடைபிடிக்கப்படல. என்ன நடக்கும் அப்புறம்? அந்த கட்சி எப்படி அவர் சொல்கிறாரு, நான் அவரை வந்து திருப்பியும் சொல்கிறேன், நான் வந்து குறைத்து, ஆனால் அவர்களிடம் உள்ள குறைகளை சொல்லுங்கள். திமுகவுடன் ஒன்றிணைந்து கூட நான் காங்கிரஸை மட்டும் எதிர்க்கிறேன், காங்கிரஸ் தான் எனக்கு எதிரிங்கிறாரு.
திமுகவோட இணைந்து திமுகவுடன் வாக்குகளை வாங்கி திமுக சின்னத்தில் நின்று ஜெயிச்சுட்டு இன்னைக்கு நான் போயிட்டு காங்கிரஸ் எங்கே நிற்கிதோ கேட்க மாட்டேன். சரி, காங்கிரஸ் நிற்கிற இடத்துல நீங்கள் யாருக்கு ஓட்டு போடுவீங்க? இதை எங்கேயாவது பதில் சொல்கிறீங்களா? காங்கிரஸ் இப்போ 60 இடத்துல நிற்கிதுன்னு வச்சுங்க. 60 இடத்துலையும் தமிழக வாழ்வுரிமை கட்சியின் நிலைமை என்ன? அங்கே நீங்கள் காங்கிரஸ்லேயே ஆதரிக்க மாட்டீங்க, காங்கிரஸுக்கு ஓட்டு போட மாட்டீங்கன்னு உங்களை வெளிப்படையாக சொல்ல முடியுமா? அப்படி இந்த மாதிரி ஒரு சிக்கலுக்கான ஒரு இடத்துக்குள்ள நின்றுக்கிட்டு நீங்கள் அடுத்தவர்களை விமர்சிக்காதீர்கள். தமிழ் தேசியத்தை பற்றி பேசாருங்களா? அந்த இடத்துல நீங்கள் தமிழ் தேசியம் என்பது உண்மையாக நடைமுறைக்கு சாத்தியம் இல்லாத இடத்துல நீங்கள் நிற்கிறீங்க. ஓகே, அதான் உண்மை. சரி, தொடர்ந்து 1, 4, 7, 8.2ன்னு சொல்லி அதிகரிச்சுட்டு வந்திருக்கீங்க. 2024 உங்களோட அடுத்த நகர்வுகள் எப்படி இருக்கும்? 2026 தேர்தலில் எந்த மாதிரி சின்னத்தில் அணுக போகிறீங்க? வாக்காளர்லாம் வந்து அறிவிச்சிட்டிங்களா? அதாவது உங்களோட வேட்பாளர்லாம் அறிவிச்சிட்டிங்களா? வேட்பாளர் தொடர்ச்சியாக அறிவிக்கப்பட்டு கொண்டிருக்கிறார்கள். 100க்கும் மேலாக வேட்பாளர்கள் அறிவிக்கப்பட்டு விட்டார்கள். அண்ணன் சொன்னது போல தான் இந்த தேர்தல் 2024 தேர்தல் தமிழர்களுக்கும் திராவிடருக்குமான தேர்தலாக தான் இருக்கும். இந்த நாடு மிக மோசமான நிலைமையில் போய் கொண்டிருந்தது, முடிஞ்சிருச்சு, ஆல்மோஸ்ட் முடிச்சு வச்சுட்டாங்க. 26 ஆட்சிக்கு வந்துடுவீங்களா? உறுதியாக நாங்கள் வெல்வோம். உறுதியாக நாம் தமிழர் கட்சி ஆட்சிக்கு வரும், அதில் மாற்று கருத்தே இல்லை. நீங்கள் தொடர்ச்சியாக பாருங்கள், இன்றைக்கி வந்து அண்ணன் சீமான் அவர்களும் நாம் தமிழர் கட்சியும் பேசாத இடம் கிடையாது. மக்கள் தேட ஆரம்பிச்சிட்டான். ஒவ்வொரு இடத்துலையும் நீங்கள் போராடக்கூடிய அத்தனை இடத்துலையுமே மக்கள் அடுத்ததாக நாம் தமிழர் கட்சியை நோக்கி உற்று நோக்கி வர ஆரம்பிச்சிட்டாங்க. அதனால் எந்த இடத்துலையும் நாங்கள் சமரசம் இல்லாமல், இவர்கள் மக்களுக்கான பிரச்சனையிலிருந்து பின்வாங்காமல், குரல் கொடுக்காமல், எங்கோ இருந்து கொண்டு ஒரு அறிக்கையை மட்டும் விடாமல், கட்சியை தொடங்கிவிட்டு மௌனமாக இருக்காமல், இல்லை கட்சியை தன்னிடம் இருக்கக்கூடிய தொண்டர்களை இன்னொரு கட்சியில் கொண்டு போய் அடமானம் வைக்காமல், கபலீகரம் செய்யாமல், நோட்டு வாங்கி கொண்டு, சீட்டை வாங்கி கொண்டு, பெட்டியை வாங்கி கொண்டு, கம்யூனிஸ்டுகள் போல் மௌனம் காக்காமல் அத்தனை இடத்திலும் உறுதியாக நின்று மக்கள் போராட்டத்தில் நாங்கள் முன்னாடி நின்று செயல்படுறோம். அதனால் 2026 மக்கள் ரொம்ப விழிப்பாக இருக்காங்க. நாம் தமிழர் கட்சியை வெல்ல வைக்கிறதுக்கு உறுதியாக அது நடக்கும். ஓகே, நிறைய தகவல்களை பகிர்ந்தீங்க, மிக்க மகிழ்ச்சி. நன்றி. நன்றி. சாட்டை எடுத்து நாட்டை திருத்து இளம் தலைமுறை.